ஃப்ரெண்ட்ஸ். அவள் பெயர் பாமா. அன்று சினிமாவுக்கு சென்றிருந்தாள் பாமா மற்றும் அவள் தோழி ருக்கு. அவர்களின் இன்னொரு தோழிக்கும் டிக்கெட் வாங்கியிருந்தனர். ஆனால் அவள் வரவில்லை. அதனால் ஒரு டிக்கெட் அவர்களிடம் எக்ஸ்ட்ராவா இருந்தது. அதை விற்க முயன்ற பாமா, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கு, வாங்கிக்கிறீங்களா என்றாள். வாடிங்க, யாரோ எவனோ அவன்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்துட்டு சீண்டுவான், தேவையா, ஒரு சீட்டு காலியா இருந்தா என்னவா என்று சீறினாள் ருக்மணி. அன்று தியேட்டரில் கூட்டம் அலைமோதியது. ஹவுஸ்ஃபுல் போர்டு எல்லாம் எல்லா கவுண்டரிலும் போட்டு விட்டார்கள். அப்போது 3 பேர் கை நீட்டினர் பாமாவிடம் டிக்கெட்டுக்காக. பாமா, ப்ளீஸ் வேண்டாண்டி, வா போலாம் என்றாள் ருக்கு. இருடி, காசு என்ன மரத்துல காய்க்குதா என்ற பாமா அந்த 3 பேரில் அவளுக்கு பிடித்த நபருக்கு டிக்கெட்டை தந்தாள். நல்ல நிறம், அரவிந்த் சாமி போன்ற அழகு. அதன் பின் தியேட்டருக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் பாமா இருக்கையில் நெளிந்தாள். ருக்மணி கிசுகிசுத்தாள். நான் அப்பவே சொல்லல, சும்மா இருக்க மாட்டானுங்க என்றவளிடம், சி சும்மா இரு, அவன் எதுவும் பண்ணல, சீட்ல மூட்டை பூச்சின்னு நினைக்கிறேன் என்றாள் பாமா. இடைவேளையின் போது, சேஞ்ச் இல்லம்மா, கொஞ்சம் லேட் ஆகும் என்று தியேட்டர் கேண்டீன்ல சொல்ல, அங்கு வந்த அவன், எக்ஸ்கியூஸ் மீ, நான் தரேன் சேஞ்ச் என்றான் அவன். பாமா தேங்க்ஸ் என்று வாங்கி கொண்டாள். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இப்படித்தானே ஆரம்பிப்பார்கள் என்றாள். அதன் பின் சொல்லவா வேணும், இருவரும் பரஸ்பரம் அறிமுகமானார்கள். அதன் பின் இருக்கைக்கு வந்ததும் ருக்மணியையும் அறிமுகப்படுத்தினாள். பாமாவுக்கு ஷேகன் தந்தவன் ருக்மணியிடம் கை கூப்பினான். அவள் முகம் மாறியது. படம் ஆரம்பித்தது. இப்போது பாமா உண்மையிலேயே நெளிந்தாள். அதற்கு காரணம் யார் என்றும் அவளுக்கு தெரிந்தது. ஆனாலும் பாமா எதுவும் சொல்லவில்லை. படம் முடிந்தது. பைக் எடுக்கும் போது, இந்தாங்க என்று விசிட்டிங் கார்டு தந்து பை சியூ என்று ஸ்டைலாக பைக்கை உதைத்து சீறினான் அவன். அதன் பின் ஏனோ பாமாவால் அவனை நினைக்காமல் இருக்க முடியவில்லை, பேசாமல் இருக்க முடியவில்லை. அதனால் விசிட்டிங் கார்டில் இருந்த நம்பருக்கு அழைக்க, அதன் பின் இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தவர்கள் பேசாமல் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது என்ற நிலைக்கு சென்றார்கள். அதன் பின் பாமா பைக்கில், சில நாட்கள் கழித்து அதே பைக்கில் அவனுடன் பயணித்தாள். அதன் பின் பல பிரச்சனைகளுக்கு பிறகு டும் 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 ஆன பிறகு மனைவியாக காலம் உருண்டோடியது. நல்ல வாழ்க்கை பாமாவுக்கு. இத்தம்பதிகளுக்கு 2 அழகான மகள்கள். இப்போது பெரிய மகள் பிரீத்திக்கு வரன் தேடி கொண்டிருந்தனர். ஒரு நாள் தியேட்டர் வாசலில், டிக்கெட் இல்லை சார், போங்க, 1 வாரத்துக்கு ஆன்லைன்லேயே புக் ஆயிடுச்சு. அப்போது, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு டிக்கெட் இருக்கு, வரீங்களா? திகைக்காதீர்கள். இப்போது இதை கேட்டவள் பிரீத்தி. அப்புறம் என்ன, டும் 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 தான்.